ஃபஸ்ட் ஃப்ளோர் மோல்டிங்கு க்யூரிங் ஆகிட்டுருக்கு. தண்ணீர் வந்து ஒவ்வொரு முறையும் ஃபஸ்ட் ஃப்ளோர் மோல்டிங்க்கு கீழேருந்து எட்டுலேருந்து ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. இப்போது டெம்பரரி இபி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போது அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோட்ரு வழியாகவே எடுத்துக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காங்கிரீட் க்யூரிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வெடிப்புகள் வர தவிர்க்கும், அதோடைய உறுதித்தன்மை அதிகரிக்குங்க. அதான் இப்போ க்யூரிங்காக தண்ணீர் ஊற்றப்பட்டு வருகிறது. இது பாத்தி கட்டி அப்படி தண்ணி வந்து தேங்கி விடுவாங்க. இப்போ என்னென்னா இங்கே காங்கிரீட் போடும்போது மேஸ்திரிங்க கொஞ்சம் அந்த மட்டம் சரியாமல் பார்க்காம விட்டுட்டுருக்குறாங்க. அதனால் இப்போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்குது. அதனால் சரி பாத்தி வந்து கொஞ்சம் கிட்ட கட்டுற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரு மட்டம் இல்லாமல் இருக்கும். மேஸ்திரிங்க கொஞ்சம் பொறுப்பாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. ஏன்னா நிறைய இப்போது வேலையாட்கள் கடமைக்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க. அது கடமைக்கு செய்கிறதுனால அவங்க நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. நம்ம அவ்வளோ முதலீடு போட்டு உழைப்பை போட்டு நேரத்தை செலவு பண்ணி அந்த நம்மளுக்கு வேலை செய்கிறவங்க அந்த வேலைக்கு வரவங்க கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் செயல்படும் போது நமக்கு அது எவ்வளோ பாதிப்பு உண்டாகுது. காங்கிரீட் போடும் போதெல்லாம் இதெல்லாம் சரியாக பார்க்கணும், சரியாக பொறுப்பாக அது பார்க்காம பாருங்கள். இது காங்கிரீட்டு அந்த பக்கம் ஹோல்ஸ் தெரிகிற அளவுக்கு கேர்லெஸ்ஸாக விட்டுருக்காங்க. அது எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் செயல்படுறது பாருங்கள். கடமை செய்யக்கூடாது. ஒரு வேலையை பொறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தனக்கு தன்னுடைய கட்டிடத்திற்கு நம்ம ஒரு பொறுப்பாக வேலையை எப்படி செய்வோம், அதுபோல் தான் மற்ற இடத்துல நம்ம ஒரு வேலைக்கு போனாலும் அதை எடுத்து சரியாக செய்யணும். தன்னோட கட்டிடமாக பார்த்து அந்த வேலையை பொறுப்பாக செய்யணும். ஒரு வேலையிலையும் அது சரியான ஒரு அந்த பொறுப்புன்றது இருக்கணும் யாராக இருந்தாலும். ஏன் அதெல்லாம் இந்த காலத்திற்கு வரையுதுன்னு தெரில. நல்ல ஆட்களும் இருப்பாங்க, நம்மளுக்கு அது பார்த்துட்ருக்கோம் ஒரு நல்ல மேஸ்திரிங்க கிடைப்பாங்கன்ட்டு. நன்றி.